அதெல்லாம் என் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. அவன் இப்படிதான் எப்பவுமே உட்காந்துட்டு வருவான். நல்லதை சொன்னா எவ கேட்குற? போய் அங்கிட்டு போய் விழுந்து கிடந்தா தெரியும். வாடி செல்ல குட்டி வெளியே. என்னடா சுங்கி, வண்டியை விட்டுட்டு அவங்க பெட்ரோல் டேங்கில் ஏறி உட்காந்து போகிறாங்க. எதுக்கு மட்டும் சீட்டை சும்மா போட்டு அப்படியே உட்காந்துட்டு போகிறாங்க? விட்டா ஓடி போயிடுவேங்கிற மாதிரி அவள் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா. அவள் பிடிக்காம உட்காந்தானா எங்கிட்டாவது போயிடுவேன். அவன் பின்னாடி பார்த்துக்கிட்டே ஓட்டுறான். என்னடா எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒன்றும் இல்லை கிளிங்மா, இப்போ வர்ற வண்டி ஃபுல்லாமே அப்படிதான் இருக்கு. அப்படிதான் உட்காந்துட்டு போகணும், வேற வழி இல்லை. என்னடா செத்த வயல, வண்டியில் சீட்டு அவ்வளோ பெரிய சீட்டு இருக்கு. அவங்க உட்காந்துட்டு போகிறதுக்கு வலிச்சு போய் இப்படி ஒட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா வர்ற வண்டி பூரா அப்படி தான் இருக்கு, இப்படி தான் உட்கார முடியுங்கிற. நீ எவன் கூடடா இப்படி உட்காந்து போயிருக்க? இப்போ எதுக்கு என்னைய திட்டுற? என்னமோ நான் உட்காந்துட்டு போனதை நீ பார்த்த மாதிரி பேசுற. இந்த காலத்துல இப்படிதான் போகணும், இப்படிதான் போறாங்க, இப்படிதான் போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் இப்ப உள்ள யூத்து. நீ கொஞ்சம் சாத்துறா சுங்கி, எனக்கு எல்லாம் தெரியும். இங்கே பாரு, இதை அவள் பெற்றவங்க பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏன்டா வெளியில் போகிறாங்க, ஒரு 4 பேர் பார்க்குற இடத்துல எப்படி உட்காந்துட்டு போகணும், எப்படி பேசிட்டு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? லவ் பண்ணுறாங்க, சரி பண்ணிட்டு போகட்டும், வேணான்னு சொல்லலை. ஒரு 4 பேருக்கு முன்னாடி எப்படி இருக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்டா. நீ சொல்றதும் சரிதான். இதெல்லாம் கேட்டோன்னு வச்சுக்கோவே, நம்மளே தப்பா நினைப்பாங்க. ஏன்டா நல்லதை சொல்கிறவங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் கெட்டவங்களா தான் தெரியுவாங்க. அதுக்காக நல்லதே சொல்லாமல் இருக்க முடியுமா? என் மக பூமாரி மட்டும் இப்படி உட்காந்து போயிருந்தா அவள் போட்டாவுக்கு பூ வச்சிருப்பேன். வீட்டில் பெற்றவங்களுமே புள்ள என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயமும் கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவன் நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. கண்காணிச்சு என்னடி பண்ண போறோம்? என்னைக்குனாலும் யார் கையிலயாச்சும் புடிச்சு கொடுக்க தானே போறோம். அதுகளே போனா போகுது, நமக்கு செலவு மிச்சம் தானே. இலையை செத்த வயல விளங்காதவனை சுடுகாட்டு மண்டை. உன்னைய மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் நாடு விளங்காது, இந்த மாதிரி ஆளுகளும் திருந்த மாட்டாது. என்னன்னு செஞ்சு தொலையும் தெரியல. நான் எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நீ நடந்துக்கிற. பூமாரியை நீ எப்படி வளர்த்தெடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. அங்க பாரு கிளிங்மா, அந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அங்கிள் பாய். பாய்டா கண்ணா, பாய்டா கண்ணா. ஏன்டா செத்த வயல, அந்த பையன் கீழே விழுற மாதிரி உட்காந்து போயிட்டு இருக்கேன். நீ ஹாய் பாய்ன்னு இருக்க. ஏமா இந்த வண்டி ஓட்டிட்டு போறவள உன் பிள்ளை எப்படி உட்கார வச்சு கூட்டு போற? நேரம் உட்கார வச்சுக்கோமா. அங்கே ஒரு பிடிக்காம உட்காந்துருக்கேன். அதெல்லாம் என் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. அவன் இப்படிதான் எப்பவுமே உட்காந்துட்டு வருவான். நல்லதை சொன்னா எவ கேட்குற? போய் அங்கிட்டு போய் விழுந்து கிடந்தா தெரியும். ஆமா, என்ன பண்ண, வா நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். டேய் மாப்பிள்ள, வேமா போடா. இந்த வேகம் பத்தாதுடா. டேய் முன்னாடி வேலை தூக்கி நிறுத்துடா. மாப்பிள்ள இதே வேகத்துல போய் தூக்குடா. இங்க பாருடி கிளிங்மா, இந்த வண்டியில 3 பேர் போறாங்க. பின்னாடி சீட்டே இல்ல, ஆனா அவன் சீட்டை வச்சுட்டு போறான் பாரு. இந்தாயா பெருசு, போறப்ப பொருளை விட்டு போ, உசுரை விட்டு போயிடாத. போயா பெருசு, ரோட்ல நடக்காம ஓரமா நடந்து போங்க அப்படி சொல்றான் மாப்பிள்ள. இங்க பாரு கிளிங்மா, எப்படி அட்டுழியம் பண்றாங்கன்னு. இந்தாடா சொங்கி, பேசாம வாயை வச்சுக்கிட்டு வா. அவன் எப்படியும் போயிட்டு போறாங்க. நம்ம ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று சொல்லி வயசுக்கு மரியாதைலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க கிட்டலாம் பேசவே கூடாது. வா. அந்த பயம் இருக்கட்டும் ஆண்டி. ஏய் என்னங்கடா, சின்ன பசங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு பேசாம அமைதியா போனா என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் மணியை பிடிச்ச கூட ஒன்றும் கிடைக்க தெரியாது. நீங்களாம் வாய் வேற பேசிட்டு தெரியுறீங்க. இங்கிட்டு போய் இப்படியே போனீங்கன்னு வைங்க, அந்த முக்கில் சரிஞ்சு கிடப்பீங்க. ஒழுக்கமா ரோட்டை பார்த்து பொறுமையா வீடு போய் சேர்ற வேலையை பாருங்க. என்ன ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் லந்து பண்ண வேண்டியதான் உங்க வேலையா? ஒழுக்கமா வீட்டுக்கு போறீங்களா என்ன ஆகுறீங்க? அப்படி கேளு கிளிங்மா, இப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கு. டேய் தேவையில்லாம பேச வேணாம்டா, வாங்கடா வீட்டுக்கு போயிருவோம். எதுக்கு வம்பு? அந்த ஆண்டி பயங்கரமா பேசுது. ஏய் கிளிங்மா, இவங்க அடங்க மாட்டாங்க. எவ்வளவு போலீஸுக்கு போன் அடிச்சிருவோமா? வேண்டாம் அங்கிள், நாங்க கிளம்பிடுறோம். டேய் சொங்கி, அங்க வர அரை விழுந்து கிடக்காது கீழே. ஆமாடி கிளிங்மா, ஏய் மாறி முத்து மாதிரி இருக்கு. அச்சோ, சின்ன பிள்ளை வேற கூட்டு வந்திருக்காரு. இப்படி கிடக்காரேடா, என்னாச்சுன்னு பாடுறா சொங்கி. இந்தாயா மாறி முத்து, எந்திரியா. ஏய் ஏய் கிளிங்மா, சரக்குல இருக்காண்டி. டேய் சொங்கி தாண்டா வந்திருக்கேன், எந்திரிச்சு தோலடா. என்னடா தண்ணியை போட்டு இப்படி கிடக்க? தண்ணியை போட்டா இப்படிதான் கிடப்பேன், வேற எப்படிடா கிடப்பேன்? சி, சின்ன பிள்ளைய கூட்டு வந்து இப்படி குடிச்சிட்டு நடு ரோட்ல படுத்திருக்கியா? அறிவு இருக்கா உனக்கு? எனக்கு குடிக்கணும்னு தோணுச்சு, இப்ப குடிச்சிட்டு சாலியா படுத்து கிடக்கேன். உனக்கு என்னடா வந்துட்டான் சொங்கி மங்கின்னு? என்ன எந்திரினே, வீட்டுக்கு போவான். அப்படி ரோட்ல கிடக்க நல்லா தானே இருக்கு உனக்கு? சின்ன பிள்ளை வேற நின்று இருக்குனே, வானே. நானும் அப்பாவை எழுப்பிட்டே இருக்கேன், எந்திக்கவே மாட்டேங்கிறாரு. நானும் வீட்டுக்கு போகணும், எனக்கு அலுவலையா வருது. சரி அழுகாத, அத்தை வந்துட்டல, அப்பா வீட்டுக்கு கூட்டு போலாம். சரி அத்தை. யாரா நீங்க? புள்ள பிடிக்கிறவங்களா? என் குழந்தைட்ட எதுக்குடா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? டேய் மாரிமுத்து, எந்திரா, எந்திரிச்சு வண்டியில யாச்சும் உட்கார்றா. என் வண்டியில நான் தான் உட்காரணுமா? நீ உட்கார மாட்டியா? போய் உட்கார்றா நீ. கிளிங்மா, நீ சின்ன பிள்ளைய கூட்டு வீட்டுக்கு போ. இவனை எப்படி பேசி கூட்டு வரமோ நான் அப்படி பேசி கூட்டு வரேன். வீட்டில் தான் நிம்மதியில கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரலாம்னு வந்தா இங்கே இப்படி கிடக்காங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்காங்க. என்னதான் பண்றதோ தெரியல. இல்லை சொங்கியே, சீக்கிரமா மாரிமுத்தனை கூட்டிட்டு வீடு வந்து சேரு. நான் பாப்பா கூட்டிட்டு கிளம்புறேன். ஆட்டு முடிக்கலிங்கம்மா. என்னடா சொங்கியே, மாரிமுத்தனை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டியாடா?
என்னடா இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்காரு இந்த வயசுல போய் குழந்தை குட்டிகளை பார்த்துட்டு நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதை விட்டுவிட்டு எதுக்குடா தேவையில்லாம ரோட்ல போய் இப்படி கிடக்கணும்? ஆமாடி கிளிங்கம்மா, அவனை கொண்டு போய் வீட்டில் விடுறதுக்குள்ள நாக்கு தள்ளி போச்சு எனக்கு. ஏதோ நம்ம வெளியே போனனால மாரியத்தை கொண்டு போய் வீட்டில் பத்திரமா விட்டுட்டு வந்துட்டேன். ஆமாடா சொங்கி, நம்மளும் பார்க்கலன்னா அந்த அண்ணன் நிலைமை ரொம்ப மோசம்தான். அதுவும் குட்டி பிள்ளைய வேற கூட்டு போயிருக்காப்ல. சரிடி கிளிங்கம்மா, அவனை கொண்டு போய் வீட்டில் விட்டதுல உடம்பெல்லாம் சடவா இருக்கு. ஒரு 100 ரூபா கொடு, எனக்கும் தண்ணி அடிக்கணும் போல இருக்கு. எடு விளக்க மாட்டேன், செத்த வயல விளங்காதவனே, வீணா போனவனே. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா? எம்முட்டு தைரியம் இருந்தா என்கிட்டயே காசு கொடுன்னு நீ கேட்ப? சரிடி கழுத, நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். உடனே உனக்கு மூக்குக்கு மேல கோவம் வந்துடும். சரி, போய் டீயை போடு, குடிப்போம். கிளி மாதிரி பறந்து போ. அப்புறம் என்ன மக்களே, நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க. எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.